வெல்கம் டு செல்வம்ஸ் டீச்சிங். இன்றைக்கி 10th மேக்ஸ் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்க்குறதுனால இங்கிலீஷ்லேயும் சொல்லுவேன், தமிழ்லேயும் சொல்லுவேன், நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல செம்ம படிக்கிறேன். 10th மேக்ஸில் சாப்டர் ட்ரிகனாமெட்ரி, அதாவது முக்கோணவியல். அதில் எக்ஸாம்பிள் 6.21 எடுத்துக்காட்டு 6.21 செம்ம படிக்கிறேன், பார்த்துங்க. Two ships are sailing in the sea on either sides of a lighthouse. The angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 200 meter high, find the distance between the two ships. இப்போ இங்கிலீஷில் உள்ள செம்ம படிச்சுட்டேன். இதனுடைய தமிழ் விளக்கத்தை சொல்கிறேன். அதுதான் உங்களுக்கு தமிழில் கணக்காக வரப்போகுது. தமிழில் சொல்கிறேன், கவனிங்க. இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே 30 டிகிரி மற்றும் 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க. பிராக்கெட்டில் √3க்கு வேல்யூ கொடுத்துருக்கு, மதிப்பு 1.732. இதை இப்போ சொல்ல போகிறோம். கவனிங்க. இப்போ ஒரு படம் ஒன்று போட்டிருக்கேன். அதாவது இதிலேருந்து இது வரைக்கும் கடல். இந்த ஏலேருந்து பி அப்படிங்கிறது லைட் ஹவுஸ், அதாவது கலங்கரை விளக்கம். இதில் இந்த சைடு ஒரு கப்பல் நிற்குது, இந்த பக்கம் ஒரு கப்பல் நிற்குது, ஷிப்பு. ரெண்டு சைடும் 2 ஷிப்பு நிற்குது. பேர் கொடுத்துருக்கோம் ஏபி. ஏபிங்கிறது லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். ஏலேருந்து சி வரைக்கும் உள்ளது ஒரு ஷிப்புக்கும் இந்த கலங்கரை விளக்கத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். அதே போல் ஏலேருந்து டி வரைக்கும் உள்ளது இங்கே உள்ள ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தூரம். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஷிப்புக்கும் இந்த ஷிப்புக்கும் 2 கப்பலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், தூரம் கேட்டிருக்கு. அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது சிடிங்கிறது கடல், ஏபிங்கிறது ஷிப்பு. இந்த ஷிப்பில் இருந்து இந்த லைட் ஹவுஸை அண்ணாந்து பார்க்குறாங்க, அதாவது எலிவேஷன். எலிவேஷன்னா கீழே இருந்து மேலே பார்க்குறது. அதே போல் இந்த கப்பலில் இருந்து இங்கே பார்க்குறாங்க, இது ஒரு எலிவேஷன், ஏற்ற கோணம். இப்போ இங்கே 30 டிகிரி ஆங்கிள் ஏற்படுது, இங்கே 45 டிகிரி ஆங்கிள் ஏற்படுது. இப்போ படம் போட்டாச்சு. நம்ம எந்த தீட்டா வச்சு கணக்கு போடுறது? அதாவது மேக்சிமம் இந்த கணக்கில் tan தீட்டா தான் வரும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் 2 முக்கோணம் இருக்குது. ஏபிசி ஒரு முக்கோணம், அடுத்தது ஏபிடி ஒரு முக்கோணம். 2 முக்கோணத்தில் முதல்ல நம்ம எந்த முக்கோணத்தை எடுத்துக்க போகிறோம்? பிஏசி. இதை பார்க்கக்கூடாது, பிஎஸ்சி மட்டும்தான் பார்க்கணும். இதில் இது ஆங்கிள், கோணம். இதுக்கு நேராக உள்ளது, எதிர உள்ளது ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம். இந்த சைடு அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த சைடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா tan தீட்டா. அப்போ tan தீட்டா வச்சு தான் கணக்கு போடணும். இப்போ கவனிங்க, ரைட் ஆங்கிள் பிஎஸ்சி, தமிழில் செங்கோண முக்கோணம் பிஎஸ்சி. tan தீட்டா வச்சு கணக்கு போகிறதுனால tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டா இந்த இடத்துல தீட்டாவுடைய மதிப்பு 30 டிகிரி. அப்போ tan தீட்டாவுக்கு tan 30. ஆப்போசிட் எதிர்பக்கத்துக்கு ஏபி, இது ஆப்போசிட்டு ஏபி. அடுத்தது
அட்ஜசன்ட் சைடு அடுத்துள்ள பக்கம் இது ஏசி. அப்போ ஏபி பை ஏசி. அடுத்தது tan 30 வேல்யூ போடணும். இதுக்கு வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஏபி. இதற்கு ஏபி இது 200 இங்கே போட்டாச்சு. ஏசி இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏசியை அப்படியே வச்சுக்கிறோம். இது என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை குறுக்கு பெருக்கல். 1ஆல் ஏசியை பெருக்கணும், 1 இன்ட்டு ஏசி. 200ஆல் √3 பெருக்கணும், 200 இன்ட்டு √3. 1 இன்ட்டு ஏசி 1 ஏசி. 200 இன்ட்டு √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.732. 200ஆல் இதை பெருக்க போகிறோம். 2ஆல் மட்டும் பெருக்கி ஆன்சரை போட்டுட்டு 2 0வை சேர்த்துங்க, அதான் ஈஸி. 0எல்லாம் பெருக்க வேணாம். 2ஆல் பெருக்குனா 3464. 2 0 சேர்த்தாச்சு. இப்போ புள்ளி குத்தணும். 1 2 3 புள்ளி. இப்போ இங்க இடத்துல 1 2 3 புள்ளி. புள்ளி எங்கே வரும், 6க்கு பக்கத்தில் வரும். இப்போ ஆன்சர் ஏசி ஈக்குவல் டு 346.4 மீட்டர். இப்போ ஏசி ஒரு சைடு கண்டுபிடிச்சாச்சு, கணக்கில் பாதி போட்டாச்சு. அடுத்தது இப்போ 2வது முக்கோணத்தை பாருங்க. இந்த இருக்குல்ல பிஏடி, இந்த முக்கோணத்தை போட போகிறோம். அதே மாடல் தான், அதே மெத்தட் தான். இப்போ ரைட் ஆங்கிள் பிஏடி, செங்கோண முக்கோணம் பிஏடி, tan தீட்டா. இதுக்கும் tan தீட்டா தான். எப்படி tan தீட்டா, இது இருக்கு ஆங்கிள் எய்தாப்புல ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்னா அது tan தீட்டா. அதனால tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். தீட்டாவுக்கு வேல்யூ இந்த படத்தை பார்த்துங்க 45 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட்டுங்கிறது ஏபி, அட்ஜசன்ட்ங்கிறது ஏடி. இந்த இருக்கு ஏபி ஏடி. இதில் tan 45க்கு வேல்யூ 1. நம்ம அது 1ங்கிறத 1/1ன்னு போட்டுப்போம். எல்லாம் 1 தான். 1ன்னு போடலாம், 1/1 போடலாம். ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 200, ஏடி தெரியாது, அப்படியே போட்டாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை 1 இன்ட்டு ஏடி 1 இன்ட்டு ஏடி 1 இன்ட்டு 200 200 இன்ட்டு 1ன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஏடி ஈக்குவல் டு 200 இன்ட்டு 1 பெருக்குனா 1ஆல் எதை பெருக்கினாலும் அதே தான் வரும். அப்போ 200, ஏடி வந்து 200. இப்போ ஆன்சர் லாஸ்ட் ஸ்டெப்பு வர போகிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ், 2 கப்பல்களுக்கு இடைப்பட்ட தூரம். ஏசி ப்ளஸ் ஏடி, இந்த இருக்கு ஏசி இந்த டிஸ்டன்ஸும் ஏடி இந்த டிஸ்டன்ஸும் ரெண்டுத்தையும் கூட்டினா சிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு கிடச்சிடும். இப்போ ஏசியோட வேல்யூ ஏற்கனவே போட்டிருக்கோம் 346.4, ஏடி 200, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 546.4 மீட்டர். இதுதான் ஆன்சர். சமூகங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you.